பெண்களிடையே பரவலா காணப்படுகிற மார்பக புற்றுநோய் வராம தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான உணவு முறை, உடல் எடையை பராமரித்தல், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, பர்சனல் ஹைஜீன் இந்த மாதிரியான காரியங்கள் காணப்பட்டாலும் 2 முக்கியமான விஷயங்கள் இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ரொம்பவே குறைக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சி, முதிர்ச்சி அடையாத மார்பக திசுக்கள் ஹார்மோன்களை சீர்குலைக்குது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சி ஆனது மார்பக திசுக்களை முதிர்ச்சி அடைய செய்து முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்குது. இதனால மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறையுது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் கொடுக்கிறது. தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது மார்பக திசுக்கள்ல உள்ள செல்கள் உதிருது. இந்த உதிர்தலின் போது சேதமடைந்த DNA செல்கள் அகற்றப்படுது. இதனால மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறையுது. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை தள்ளி போடாம இருப்பதன் மூலமாகவும் தாய்ப்பால் சரியான முறையில கொடுப்பதன் மூலமாகவும் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறையுது. ஆரோக்கியமாக வாழ அனைவரும் அறிவோம். அன்றாட மருத்துவம். நன்றி.